ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ராதாஸ் ரெசிபியில் 5 மினிட்ஸில் கார்லிக் பிரெட் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இது ஓரங்களெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 பல்லு பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பிரெட் சைஸுக்குள்ள எடுத்து மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டுகளும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். அதில் இந்த பிரெட் ஸ்லைஸுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக இந்த கார்லிக் ப்ரெட்டை 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம் உங்கள் கிட்ஸுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 2 பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய இந்த கார்லிக் ப்ரெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.